உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். என்னதான் நம்ம அரசியலையும் சினிமாவையும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் அரசியலாக பாருங்கள், சினிமாவை பாருங்கன்னு சொன்னாலும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தாங்க நாங்கள் பேசுவோம், நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், நாங்கள் போட்டு அடிப்போம் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. இது யாருக்கு சொல்கிறேன்னு தெரியும், விஜய்க்கு தான். அது ஓகே, அது எதிர்பார்த்தது தான். அதுவும் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய தேதி, ரிலீஸ் தேதி நெருங்க பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அரசியலாக அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயமா ஓகே ரைட்டு, ஜனநாயகனை அரசியல் பேசக்கூடிய படமா அல்லது ஒரு அப்பா மகள் சம்மந்தப்பட்ட படமா அப்படின்றது அதுவே பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது. ரைட்டு, இதை கூட சீமான் சொல்லியிருக்காரு, பகவந்த் கேசரி படம் தான் அந்த படம்னு சொல்கிறாங்க. தம்பிங்க யாராவது ஓடிடியில் இருந்தால் போய் பார்த்துருங்க, ஓடிடியில் இருக்கு போய் பார்த்துருங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த படம் நான் பார்த்துட்டேன், பாலையா பேசுகிற வசனம் மாதிரியே விஜய் மேடையில் பேசியிருக்காரு, அதே மாதிரி பேசியிருக்காரு. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த சினிமாவில் விஜய்க்கு எப்படி இயக்குனர்கள் கீழே வேலை பார்த்து அப்படி எப்படி தேவைப்பட்டாரோ, அரசியல்லையும் அவருக்கு ஒரு டைரக்டர் தேவைப்படுது. அரசியல்லையும் அப்படிப்பட்ட டைரக்டர் தான் விஜய் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவராக எதுவும் பேசலை. கடைசியில் பார்த்தா இதெல்லாம் என்ன கொள்கை கூட்டமாக, இது கோமாளி கூட்டங்க அப்படின்னு ஜனநாயகனை தூக்கின்னு இதில் கனெக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. வேறு ஒன்றும் கண்டென்ட் கிடையாது. என்ன பேசினாலும் விஜய் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்றாரு. ஆரம்பத்தில் தண்ணி லாரி அடிச்சிடும், அப்புறம் நீங்களாம் ஒரு தற்கொலை கூட்டம், நீங்களாம் அரசியல் லாய்க்கா, சும்மா இந்த கூட்டம்லாம் அப்புறம் ஓடி போயிடும், இப்படியா என்னென்னவோ சொல்லி பார்த்தாச்சு, ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை. சரி, படத்து மேலே தான் இப்போ பெரிய ஆர்வம் ஏற்பட்டுருக்குது, அதை ஒரு பக்கம் எழுப்போம் அப்படின்றதுக்காக இந்த விமர்சனம் ஒரு பக்கம். இதுக்கும் விஜய்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வராது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்திங்கன்னா அதவர்ஜனா, புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார் தான் வெளியே பேட்டி கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறேன். டெல்லியில் ஒரு 9 மணி நேரம் விசாரணை நடந்தது. 9 மணி நேரம் பல கேள்வியெல்லாம் கேட்டாங்க, நாங்களும் பதில் சொன்னோம். அது என்ன கேள்விகள் அப்படின்னு நீங்கள் மீடியாக்காரங்க கேட்கும்போது சொல்கிறதுக்கான இடம் இது கிடையாது. அது கேள்விகள், அது விசாரணைலாம் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். நான் சில முக்கியமான கேள்விலாம் கேட்டாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இந்த எவிடன்ஸ்னால் சிலதெல்லாம் நாங்கள் ஒப்படைச்சோம், சில வீடியோக்கள்லாம் நாங்கள் ஆதாரெலாம் கொடுத்தோம். நாளைக்கும் விசாரணை தொடர்ந்து, அதை இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு 9 மணி நேரம் விசாரணை இருக்கும் போல இருக்குது. சரிங்க, இவங்க 3 பேருக்கும் சம்மன் கொடுத்து வர வச்சுங்க, ஏன் விஜய்க்கு நீங்கள் சம்மன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? அப்புறம் விசாரணை டெல்லியில் இருக்குமா, சென்னையில் இருக்குமா, கரூரில் இருக்குமா, இப்படியா ஒரு கேள்வி. ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு சோஷியல் மீடியாவில் சில பேர் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வரதுனால அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவருக்கு சம்மன் கொடுப்பாங்க, அவரையும் டெல்லியில் கூப்பிடுவாங்க. நீங்கள் எதை முடிச்சு விட்டுறாங்க பாருங்க. ஒரு படத்தை கூட ஒரு அரசியலை முடிச்சு போடுறது தான் நான் சொல்கிறேன். இது ஏன் அப்படின்னு இப்போ பாருங்கள், இது ஏதோ ஒரு படம் இந்த 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது போல, ஜனவரி 2ஆம் தேதி. சிந்தியான்னு ஒரு நடிகை, வெளிநாடு வாழ் தமிழ் நடிகையான். அந்த படத்துக்கு பேசுகிறாங்க ப்ரொமோஷனுக்கு. பேசும்பொழுது அந்த அந்த நடிகை ஏற்கனவே 2 படமோ 3 படமோ தயாரிச்சிருக்காங்க பொழுது. தயாரித்து ஒன்றும் சரியாக ஓடலை பொழுது. நாங்கள் விட்ட இடத்துல தான் எதையும் தேடணும் அப்படின்றதுக்காக நான் விட்ட இடத்துல மறுபடியும் தேடுறேன். இந்த படம் பெரிய ஹிட் அடிக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஜோசியம் தெரியும், அந்த நடிகை சொல்கிறாங்க. எனக்கு ஜோசியம் தெரியும், 2026 எலெக்ஷனில் விஜய் ஜெயிக்க மாட்டார், 2026 நவம்பரில் அவர் நடிக்க வந்துடுவார். மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய தயாரிப்பில் விஜய் நடிப்பார் அப்படின்னு ஒரு போட்டவுடனே அதை எடுத்து மீடியாக்கள்லாம், சோஷியல் மீடியாக்கள்லாம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது நல்லா அப்பட்டமாக தெரியுது. அந்த படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் நான் பேசுகிறது. அந்த படம் பேர் என்ன எதுன்னு கூட எனக்கு சரியாக கூட தெரியல. இது நல்லாவே தெரியுது. இன்றைக்கி இருக்கிற மீடியா, இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் விஜய் பற்றி எந்த கருத்து சொன்னால் அது வைரல் ஆகும், விஜயை பற்றி எது சொன்னால் அது பேசும் பொருளாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட்டில் அதை தேவையில்லாமல் என்ன ஜோசியம் தெரியும், ஜோசியத்தை விளக்கமாக சொல்ல வேண்டியது தானே. இதெல்லாம் என்ன காரணம்? இது ஏன் மீடியாவில் அவ்வளோ பெரிய விஷயமாக்குறாங்கன்னு தெரியல. இதை நீ கூட ஏன் பேசுகிறேன்னு கேட்டிருக்கலாம். இதை சொல்கிறதுக்காக தான் நான் பேசணும். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில், கோலிவுட்டில் இந்த மாதிரி படங்கள் வருதுங்களா, உப்மா படங்கள், இவங்க எல்லாம் என்னென்னா ஏதாவது ஒன்று விஜயை தொட்டால் நம்ம படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும். என்ன பப்ளிசிட்டி கிடைச்சாலும் நல்ல படம் இருந்தால் அது ஓடும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் சரி. சொல்கிறதுக்கான காரணம் இதான். நீங்கள் விஜயை தொட்டு 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 தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரைட், அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராஜபக்சேவுடைய மகன் இலங்கையில் நமல், அவர் இந்த மலேசியா சம்பவம் நடந்த பிறகு பயங்கரமாக ட்விட்லாம் போட்டிருந்தார். அண்ணனை நாங்கள் விஜயை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அவர் நடிப்புலேருந்து இது பண்ணுறாரு, அவருக்கான ஃபேன்ஸ் அதிகம், அவருடைய படங்களை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சி ஆரம்பித்த பிடுகுற அவர் ஒரு ட்விட்டரில் ஒரு வாழ்த்து ஒன்று போட்டிருந்தார். திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த இந்தியா டுடே சேனலுக்கு பேட்டி. அந்த பேட்டியில் அப்படியே தலைகீழாக பார்த்திங்கன்னா அரசியல் ஒன்றும் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஏன்னா அவர் எம்பியாக இருக்கிறார். அந்த நமல் ராஜபக்சே இலங்கையில் எம்பி, அவங்க ஒரு கட்சி வச்சுங்கிறாங்க. அரசியல் ஸ்கிரிப்ட் கிடையாது. இங்கே மக்களுக்காக உழைக்கணும், ரொம்ப பொறுப்புணர்வோடு நடக்கணும், தன்னையே தியாகம் பண்ணணும், மக்களின் நம்பிக்கையை முக்கியமாக பெறணும். அப்படி மக்களின் நம்பிக்கையை பெற்ற பிறகு மக்களுக்காக உழைக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு தமிழகத்தில் உள்ள மற்ற தலைவர்கள் மாதிரி விஜய் கச்சத்தீவு விஷயத்தை மனம் திறந்து பேசணும். ஏன்னா கச்சத்தீவை மீட்போம்னு பல அரசியல் தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் ஒரே ஒரு தடவை சொன்ன பிறகு அது எவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இலங்கை அதிபரே கிளம்பி ஆண்ட்ரோடாக கச்சத்தீவில் நின்று இது எங்களுக்கான இடங்க, இது எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்ற மாதிரி நின்று போஸ்ட்லாம் கொடுத்து மீடியாவெலாம் வர வச்சு பேட்டிலாம் கொடுத்துட்டு போனாங்க. இதை தான் அந்த நம்மளும் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க, திறந்த மனதோடு பேசுங்க, விஜயம் பேசுங்க. ஏன்னா இந்திய அரசு எங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. அதை திரும்பவும் மீட்போம், இது பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தில் விஜய் ஏன் இப்படி பேசுகிறாரு? ஏன்பா ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு ஒரு மாதிரி பேசுனேன், ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் வேறு மாதிரி பேசுகிற, இதான் அரசியல்வாதியா? இதுக்கான அழுத்தம் எங்கேயாவது வந்திருக்குதா என்னன்னு தெரில. அது நம்மளா பேசுனேன், கமல்னா பேசுகிறேன், யார் வேணாலும் பேச போயிட்டோம். விஜய்க்கான மாஸ், அவருக்கான அரசியல் களம் அதெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் பொதுவெளியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் ஏன் விஜய் ஒரு அறிக்கை தான் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்கக்கூடாது? சமீப காலமாக சில விஷயங்கள்லாம் உடனுக்குடன் நடக்கிறது. அது ஒரு கொடூரமான சம்பவங்கள், இதெல்லாம் குரல் கொடுக்கலனா கூட ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறது, முதல் ஆளாக அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ளே இன்றைக்கி உங்களை பின்பற்றுகிற அவ்வளோ இளைஞர்கள் உங்கள் கட்சியில் தான் இருக்காங்க. அப்படின் போது ஒரு பாரதியாக நீங்கள் கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சொல்லி தானே ஆகணும். ஆனால் சொல்லாமல் அப்படியே கடந்து போய் அது அந்த அந்த பிரச்சனை நீர்த்து போகிற நேரத்தில் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கறது, எக்ஸ் வலைதளத்தில் போடுறது, இது எப்படின்னு தெரியல. சரி ஓகே, இது நம்ம பேசணும்னா பெரிய இதுவாகிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரில. சில எலெக்ஷன் நெருக்கத்தில் வரட்டும், நம்ம இன்னும் ஃபயராக இறங்கலான்னு முடிவு பண்ணுறாரான்னு தெரில. இப்படி இறங்கி பேச ஆரம்பித்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனையாகி அதனால் ப்ரொடியூசருக்கு ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு அதுக்காக ஒதுக்குறாருன்னு தெரில. குறிப்பாக இந்த படம், ஜனநாயகன் படம் எப்போ அந்த முதல் காட்சி தொடங்கும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் கூட ஒரு தம்பி கேரளாவில் 4 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க விடிய கால, அதுக்காக ரெடி ஆகிட்டோம். கர்நாடகாவில் 5 மணிக்கு இப்படியா சொல்லிட்டுங்க. ஆனால் கேரளாவில் எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பட நிறுவனம் தான் அதை வாங்கியிருக்காங்க. அதுவும் பெரிய ரேட்டு, கிட்டத்தட்ட 13-14 கோடி ரூபாய்க்கு கேரளாவில் அதிக விலை கொடுத்து வாங்கின படம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க போயிட்டு 4 மணி காட்சிக்கு ஸ்பெஷல் ஷோ கேட்டிருக்காங்க. 4 மணி காட்சி கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் ஒன்றா 6 மணிக்கு போட்டுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு முதல் ஷோவாக கேரளாவில் தான் தொடங்குன்னு நினைக்கிறேன் இந்த 6 மணிக்கு. ஏன்னா இலங்கையும் துபாயும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கான காட்சியாக இருக்கலாம். இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போகிறவங்க போவாங்க. இப்போ 6 மணினா என்ன ஆகிடும்னா, அங்கே இருக்கிற ஃபேன்ஸே முன்னாள் நைட்டு பூரா தேட்டர் வாசலில் உட்காந்துருவாங்க. கோட்டுக்கெல்லாம் எப்படி நடந்தது, கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க. உண்மையிலே மலையாள ரசிகராகவங்க அப்படின்னு. ஏன்னா மலையாள சினிமாவில் தான் இந்திய சினிமாவில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதை அம்சத்தில் ஒரு அழுத்தமான அந்த ரசிகர்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அங்கே மம்முட்டியும் மோகன்லாலும் இருந்தால் கூட அவங்க சர்வசாதாரணமாக அதை கையாட்டிட்டு போகக்கூடியவங்க. அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அதை தாண்டி விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாசு எங்கேருந்துப்பா அப்படின்னு தெரிய வந்தது. இப்போ அந்த 4 மணி காட்சி இல்லைன்னு 6 மணி, இது இன்னொரு பக்கம் இருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு பார்டரில், கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த விஜய் ஃபேன்ஸு கண்டிப்பாக கிளம்பிடுவாங்க. ஒரு புனலூருக்கோ திருவனந்தபுரமோ அல்லது பாலக்காடோ இந்த பகுதியில் நாங்கள் போயிட்டு முன்னாள் நைட்டுன்னு, அதுக்கு முன்னாள் நைட்டு நாங்கள் போய் அங்கே போய் உட்காந்துருவோன்னு. கர்நாடகா தெரியல, ஆந்திராவில்
ஒரு பக்கம் ஆந்திரா பெல்ட்னா நகரி, புத்தூர், திருப்பதி, ஆர்கேபேட்டை, கும்மிடிப்பூண்டி தமிழ்நாடு வரும். அது தாண்டின அந்த ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக நான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இது மாதிரி 4 மணி காட்சி, 3 மணி காட்சி, 5 மணி காட்சி நீங்கள் அதர் ஸ்டேட்டில், அதுவும் அந்த பார்டரில் இருக்கிற ஸ்டேட்டில் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா, 150 கோடி ரூபா லாஸ் ஆகுது மொத்தமாக அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது அந்தளவுக்கு ஆகுதான்னு தெரியல. மேபி அந்தளவுக்கு ஃபேன்ஸ் போய் பார்த்துடுறாங்க, மொத்தமே அவங்களா பார்த்துடுறாங்க. ஏன்னா கர்நாடகாவில் அவ்வளோ விஜய்க்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, கேரளாவில் சொல்லவே தேவையில்ல, ஆந்திரா தெலுங்கானாவிலையும் இருக்காங்க. அங்கே 2 பெரிய படங்களும் வருது. இது ஒரு பக்கம் இருக்கிறதுனா ஜனநாயகம் திருவிழா ஒரு பக்கம், விஜயோடைய அரசியல் திருவிழா இன்னொரு பக்கம். ஓகே, இன்றைக்கு தமிழக அரசியலில் விஜய் ஒரு பேசுபொருளாக, ஒரு விமர்சனமாக மாறிக்கொண்டிருக்கிறார், அதீதமாகிக் கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லையே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.